வாமா. Why? Why you can go to that? என்ன கிளிக் போட்டோம். என்ன அந்த சவுண்ட்? தொடங்கலான்னு நினைக்கிறேன். ஒரு குடி போட்டோம். Look at that. Zucchini. ஆல்ரெடி வந்துச்சு. ஒரு zucchini இருந்துச்சு நேற்றுந்தா. அது இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்கு. இது இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எடுத்துடலான்னு நினைக்கிறேன். This is zucchini. Look at the beautiful flower. That one is squash. It is inside. It is coming out now. See, kale எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு பூச்சி. இந்த பட்டு ஒன்றும் பெருசாக வரல. காய் மாதிரி தானே இருக்கு. இந்தா இப்படிதான் இருக்குமாமா? இந்த மாதிரி தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்றாங்க. ஆண் பூவும் பெண் பூவும் இப்படி இருக்கு பாருங்க செடி. Today's harvest. புடலங்காய் வந்து அப்படியே சன்ஃப்ளவர் இருக்குது. கண்டிப்பா இங்கே ஒன்று இருக்கு. அது நல்லா எவ்வளோ டென்ஸ் ஆயிடுச்சு உண்டு. செம்மையாக வருது. இதில் வேறு எதுவும் காய் இருக்கா உண்டோ? இங்கே வரீங்களா? இந்த கார்டனை பார்ப்போம். என்னதுப்பா? ஆமாம், யா எனக்கு இப்போ ஃபுல்லாக இங்கே எதுவும் காய் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்குப்பா, இதுவுமே பழுத்துருதே உண்டோ? அப்போ இதுவுமே டவுட்டோ? இந்த சைடு போடக்கூடாது.
ஆமாம், கீரை மட்டும் அந்த சைடு. கீரை நல்லா இருந்துச்சுல ஒன்று அன்னைக்கு. பருப்பு மட்டும் மாற்றி போட்டு வெயில் அடித்தோடனே இது இட்ஸ் டர்னிங் பிளாக். பார்த்தீங்களா? புடலங்காய் ப்ரூஃப் வந்து வரும் கொஞ்ச நேரத்தில் வரும். அதுக்கிடையில் இவங்களையும் விசிட் பண்ணிடுங்க. இங்கே மேலே ஒருத்தர் இருக்கார், டபுள் ஷேட். என்ன அழகு, செம்மையாக இருக்கும். ஒன்றுமா சான்ஸே. 3 பேர் இருக்காங்க எங்களுக்கு எப்பவுமே வந்து. அப்படியே விட்டுருங்க, விழுந்துட போகுது காய். நல்லா பிடிச்சிருக்கா? செஞ்சு நிறைய தடவை பூ வந்துச்சு. நான் ஒரு தடவை காய பார்க்கலன்னா எவ்வளோ பூ கீழே கிடக்குது. அப்படின்றீங்க வந்துச்சா? இஞ்சி சரி. இது என்ன தெரியுமா? பூசணிக்காய். அது வந்து 2 இருக்காரு இதில் சிறுசு. எல்லோ ஸ்காஷ் வருது போலையே ஒரு வழியா. குக்கும்பர் இந்த சன்ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. ஏங்க இது எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கப்பா. குட்டி குட்டியாக இருக்கிறத இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுங்கப்பா. இது க்ரீன் ஆனியன்ஸ் எடுத்து கொடுங்க. ஒரு 3 ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல, நல்லா மனமாக இருக்கும். இது பண்ண போகிறேன் ஃப்ரைட் ரைஸ். இங்கே பாருங்கப்பா துளசியா. இது வந்து நம்ம மிளகு தக்காளி. இது நம்ம வெண்டிக்காய். அங்கேயும் வெண்டிக்காய் செடி இருக்குது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வச்சது. ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் டாடி. துளசியை கட் பண்ணுங்க. இதெல்லாம் நீளமாக இருக்கும். அந்த சைடும் ஒரு வேணும். இந்த இலை ஆனால் நல்லா ஹெல்த்தியாக வருதுல்லப்பா, பெருசாக வருதுல்ல. பாப்பா இது வெட்டி சைஸா அங்கே எடுத்துக்கோ மாமி. இதத்தை அதையும் எடுங்க. அந்த வீடியோ இருக்கா? சரி, ஓகே, வீடியோ எடுத்துருவோம். இவ்வளோ பெருசாகி போச்சுப்பா. நேற்று குட்டி அஞ்சு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு புடலங்காய் ஃப்ரம் அவர் கார்டன். ஒரே ஒரு பிளான்ட் தான், எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்க. டெய்லி 4 கடுக்குது.
இந்த ஹெல்தி மிளகு தக்காளி கீரை ஹெல்தி லுக்ஸ் ஸோ ஹெல்தி நீட் டு ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இனிப்பாக இருக்கும் ஒன்றுமா, இதனால பிக்கர் சைஸாகவும் இருக்குது, இனிக்குது ஒன்று. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, செம்ம. அந்த லீஃப் அந்த துளசி இலை போட்டிருக்கு. நிறையா சன்ஃப்ளவர் எடுத்துடலாம் ஒன்றுமா, அசிங்கமாக இருக்கு, காஞ்சி போச்சுல. பம்கின்னு நினைக்கிறேன் அங்கே வச்சது, இங்கே ஒன்று வருது, அது ஷோயூ. டடா பம்கின் டாடிமா உள்ள ஒரு வண்டு இருக்குப்பா. ஏ ஏ உங்களை என்னப்பா பண்றது? பயமுறுத்துதுப்பா. இன்னொன்று என் ஃப்ரெண்டையா நீ கேப்சர் பண்ணுற அப்படின்னு. நிறைய வண்டு வருது வண்டுமா. எவ்வளோ பெருசு பாருங்க. இதில் ஒரு இது என்னன்னா உரைக்கவே உரைக்காது, பட் செம்ம ஸ்மெல் இருக்கும். இஞ்சி சரி டேஸ்டி. இந்த ஒன்று இந்த ஒன்று நல்லா காஞ்சிடுச்சு மிளகு தக்காளி விதைகள். ஸோ இது நான் விதை போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன், இது சமைக்கிறதுக்கு வத்த குழம்பு பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்.